அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை ஏன் இங்கே மேடை ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு படம் கமிட் ஆனவுடனே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சதீஷ் இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு சூப்பர் ரோல் இருக்குது சதீஷ் அப்படிம்பாரு. நான் உடனே இருக்குது சார் எனக்கு இருக்கா அப்படிம்பேன். அவர் வந்து கண்டிப்பாக அப்படின்னுவார். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு நல்ல காமெடின்னு வச்சு எடுத்துருவார். அது வந்து எல்லா படத்துலையுமே அது அப்படி தான் கண்டினியூ ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு டைரக்டரோட அசிஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வள்ளிகாந்த். அவரும் அப்படி தான் கமிட் ஆனவுடனே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சூப்பர் ரோல் இருக்குது ப்ரோ இதில் அப்படின்னாரு. இப்போ பார்த்தா வேறு ஒருத்தரை வச்சு எடுத்துட்டாரு. அது ஏன்னு தெரில. இன்ஃபேக்ட் அவரை மாதிரி நான் பேசுகிறத விட சிவா செம்மையாக பேசுவார். அவரை மாதிரி அப்படியே வந்து மிமிக்ரி வந்து நல்லா பண்ணுவார். எங்களுக்கு உண்மையிலேயே அந்த முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக பழக்கமானார். ஸோ அதிலிருந்து தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருந்தது. அதுக்கப்புறம் மெரினால் அந்த படம் வாய்ப்பு வர்றதுக்கும் நிச்சயமாக இவர் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். தேங்க்யூ வள்ளி. அதான் முன்னாடியே வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவர். ஸோ அதான் பாண்டியா சார்கிட்ட இன்னொரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பெரிய பெரிய படங்களே வந்து ஈஸியாக வந்து ஒரு எஃப்எம்மில் வச்சு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அசிஸ்டண்ட்டோட ஃபஸ்ட்டு படம். ஸோ அது வந்து அந்த அந்த ஒரு சத்தியம் தியேட்டரில் பண்ணால் அது செம்மையாக இருக்குன்னு சொல்லி செலவை பற்றி கவலைப்படாமல் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சார் உங்களுக்கு. ஸோ மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் இனிமேல் மாதிரி ஃபஸ்ட் படம் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம தான் இந்த ரோஹித் சர்மா மாதிரி சிகர் தவான் மாதிரி முதல்ல எடுத்து ஒரு 4-5 ரன்னில் அவுட் ஆகிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு அப்புறம் வந்து விராட் கோலியோ தோனியோ வந்து செம்மையாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசினா மரியாதை இருக்காது. அந்த மாதிரி பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்திபன் சார். அவர் வந்து பேசினதுக்கப்புறம் நம்மலாம் பேசினோன்னா அதுக்கு ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா இப்போ சட்டப்பேரவையில் வந்து கலைஞரின் உரைகள் அப்படின்னு போடுற மாதிரி ஆடியோ லான்ச்சில் பார்த்திபன் சார் ஸ்பீச்னே போடலாம், ஒரு புக்கே. அந்தளவுக்கு வந்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் ரொம்ப கலகலப்பாக ஒரு ஹைலைட்டாக அவர் பேசிட்டு போவார். ஸோ அவருக்கு முன்னாடி நம்ம பேசிடுறது நல்லது.